ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 25/1/2025 தை மாதம் 12ஆம் தேதி குரோதி வருடம் சனிக்கிழமை. அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட வேண்டும். இன்று ஏகாதசி திதி இன்றைக்கும் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் பெருமாள் வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:07 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் மாலை 6 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:29 வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 7:34 வரை தேய்பிறை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி திதி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்கும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. செய்தொழிலிலே புதிய முதலீடுகள் எதையும் செய்யக்கூடாது. புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது. பிறருக்கு எதுவும் கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். பணிச்சுமை மிகவும் அதிகமாக இருக்கும் இன்றைய நாளிலே. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சற்று சிரமமாக இருந்தாலும் நாளையும் கோளையும் நாதன் திருவடி மாற்றும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் கோவிலுக்கு செல்லுங்கள். கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய பிரபுவை வணங்குங்கள். ராமநாமத்தை ஜெபியுங்கள். இன்றைய நாளினுடைய கெட்ட பலன்கள் எல்லாம் மாறிவிடும். வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து உறவினர்களோடு நல்லுறவு ஏற்படுகின்ற அற்புதமான நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் சிலருக்கு நிச்சயமாகும். அதாவது திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமாக மாற்றமாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் இன்றைய நாளிலே நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வணங்குங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். பயணத்திலே கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள்.
அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. சமூக வலைதளங்களிலே எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாதீர்கள். அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டுவிடும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். கவனத்தோடு அந்த வாயு புத்திரன் ஆஞ்சநேயனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீர்ந்து அவர்களோடு நல்ல ஒரு நட்புணர்வு உண்டாகும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் தெரிகின்றது. செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். இன்றைய நாளிலே காரிய அனுகூலம் உண்டாகும். வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோக மாற்றம் சிலருக்கு உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை கைக்கு வரும். புதிய முயற்சிகள் கைகூடும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் நம்பிக்கையும் தருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வாயு புத்திரன் அஞ்சனா அமைந்தன் ஆஞ்சநேயனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி உண்டாகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை நீங்கள் நினைத்தபடி அமையும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பாக இருக்கின்றது உடல் ஆரோக்கியம். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சுபகாரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்றன. புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. மூன்றுமே சிறப்பாக இருக்கின்றது. கோவிலுக்கு சென்று நன்றி சொல்லுங்கள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய பகவானுக்கு ஒரு வெற்றிலை மாலை சாற்றி அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீகத்தை நாடும் மனம். கோவில்களுக்கெல்லாம் சென்று வருவீர்கள். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் தகைந்துவிட்டது. மனம் இன்றைய நாளிலே மிக சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீருகின்ற நாள்.
தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். அவை நல்ல முன்னேற்றத்தை தரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நாள். மனது தெளிவாக இருக்கும்போது செய்கின்ற காரியங்களிலே வெற்றி கிடைக்கும். காரியங்களிலே வெற்றி கிடைக்கும் போது பொருளாதாரம் உயரும். ஆகவே அதனால்தான் நம் முன்னோர்கள் மனதை நிலையாக வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். மனம் தெளிவாக இருந்தால் எப்படிப்பட்ட காரியத்தையும் நாம் ஜெயித்து விடலாம். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு மனம் தெளிவாக இருக்கும். ஆகவே எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி நிச்சயம். ஆகவே வெற்றிக்கு துணை நிற்கின்ற அந்த ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே சற்று தள்ளி போகும். ஒரு 2-3 நாட்கள் கழித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருங்கள். வாகனத்திலே செல்லும்போது கவனமாக செல்லுங்கள். பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே உங்களுடைய கூட்டாளிகளோடு நீங்கள் நிதானத்தை கடைபிடித்து பேசுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகின்ற நாள். சிறப்பான நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வத்தை வணங்குங்கள். இன்றைய நாளிலே குலதெய்வத்தினுடைய அருளும் சேர்ந்து உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் அஞ்சனாபுத்திரன் ஆஞ்சநேயனை வழிபட வேண்டும். பெருமாளை வழிபட வேண்டும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் கும்பராசியினருக்கு அந்த கும்பம் போல் சிறப்பாக இருக்கின்றது வாழ்க்கை. கும்பம் எப்படி அழகாக இருக்கும். அதனை மாக்கோலமிட்டு ஒரு மனையை வைத்து கும்பத்தை வைத்து கும்பத்திலே தேவியை ஆவாகனம் செய்தால் அவ்வளவு அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. அந்த கும்பம் போல் உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பெருமானுக்கு நன்றி சொல்லி அவரை கோவிலிலே சென்று தரிசனம் செய்யுங்கள். பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த பிஸ்னஸ் வேண்டாம், இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் என்று புதிய தொழிலே முயற்சிகளை செய்தீர்களானால் இன்றைய நாளிலே வெற்றி நிச்சயம். அதேபோல் தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்றன. நீண்ட நாட்களாக தாமதமான காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுக்கு சாதகமாக கடன் தொல்லைகள் விலகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு உறுதி.
பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தனவரவு அதிக அளவிலே உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். ஆக எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. அந்த வாயு குமாரனை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது. இது கோவிலுக்கு போகிறவங்களாகட்டும், வீட்டிலையே பூஜை பண்ணுறவங்களாகட்டும், வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கும் சரி, கோவிலில் பூஜை பண்ணுறதுக்கும் சரி, இந்த ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது. என்னென்னா, தீபம் ஏற்றோம், தீபம் காட்டுகின்றோம் சுவாமிக்கு, அதே மாதிரி கற்பூரம் ஏற்றுகின்றோம். இந்த ரெண்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய கோவில்களிலே கற்பூரம் ஏற்றாமல் வெறும் தீபத்தை மட்டுமே காட்டுவார்கள், பார்த்திருப்பீர்களா? நெய் தீபம் இருந்து கொண்டே இருக்கும் சிவாச்சாரியாரிடம். ஒரு போகும்போதும் அர்ச்சனை செய்துவிட்டு நெய் தீபத்தை காட்டுவார். தீபத்தை காட்டி நிறைய கோவில்களிலே கற்பூரம் ஏற்றுவதில்லை. இதற்கு என்ன வித்தியாசம்? இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதைத்தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலை நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக சுவாமிக்கு செய்யப்படுகின்ற பூஜைகளில் 16 விதம், 32 விதம், 64 விதம் என்பதாக வேறுபாடுகள் உண்டு. 16, 32, 64. ஆனால் இந்த எல்லா விதமான பூஜைகளிலேயும் தீபம் காண்பிப்பது, கற்பூரம் காண்பிப்பது ரெண்டும் கட்டாயம் உண்டு. தீபம் என்றால் கட்டாயமாக அது நெய் தீபமாகத்தான் இருக்க வேண்டும். இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நெய் தீபம், நெய் தீபம் ஒன்று தான் இறைவனுக்கு காட்ட வேண்டும். இறைவனுக்கு காட்டுவது நெய் தீபமாகத்தான் இருக்க வேண்டும். தூபம் என்றால் ஊதுபத்தி. இந்த உபசாரத்துக்கு அடுத்ததாக வரும் உபசாரம்தான் நெய் தீபம் ஏற்றுவது. அதன் பின்னர் தேங்காய், பழங்கள் போன்ற பொருள்களை வைத்து சுவாமிக்கு நிவேதனம் செய்து, அதன் பின்பு வெற்றிலை பாக்கு எனும் தாம்பூலம் வைத்து உபசாரம் செய்வது. தாம்பூலம் வைத்து உபசாரம் செய்வது. அதன் பிறகுதான் பக்தன் இறைவனுடைய திருமேனி முழுவதும் தரிசனம் செய்வதற்காக அந்த தீபத்தை சிவாச்சாரியார் இப்படி காட்டுகின்றார். ஆயதனவான் பவதி என்று. ஆயதனவான் பவதி என்றால் இறைவா வா என்று அர்த்தம். நெய் தீபத்தை இப்படி காட்டுகின்றார். கற்பூரமேற்றி காண்பிப்பது கற்பூர உபசாரம். தீபம் ஏற்றி வழிபாடு, கற்பூரம் காண்பித்து வழிபாடு, இரண்டும் வெவ்வேறான பூஜா உபசாரங்கள். சில கோவில்களிலே கற்பூரத்தால் அந்த இடம் மாசுபடுவதாக எண்ணிக்கொண்டு இறைவனுக்கு கற்பூரம் காண்பிக்க வேண்டிய சமயத்திலும் கூட தீபத்தையே ஏற்றி காண்பித்து விடுகின்றார்கள். ஆனால் இரண்டுக்கும் தனித்தனியே வெவ்வேறு பலன்கள் உண்டு. கற்பூரம் காட்டலாம். என்ன கற்பூரமான? நல்ல தரமான கற்பூரமாக இருக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதிக்காத கற்பூரமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கற்பூரம் சற்று விலை அதிகமாக இருக்கும். ஆனால் விலை அதிகமாக இருந்தாலும் அதனை வாங்கி பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது அந்த இடம் சுற்றுச்சூழல் மாசுபடாது. கற்பூரம் நிச்சயமாக இறைவனுக்கு காட்ட வேண்டும். காந்தீர் தீபம். இறைவனுக்கு எவ்வளவு தீபங்கள் ஏற்றுகின்றோமோ அவ்வளவு பக்தனுடைய மனதிலும் வாழ்விலும் குடும்பத்திலும் ஒளி பிரகாசம் ஏற்படும். நீங்கள் கேரளத்தை சுற்றி சென்று பாருங்கள். கேரளத்திலே எல்லா கோவில்களிலேயும் இறைவனுடைய சுற்றுச்சுவர்களிலே தீபங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். விசேஷ காலங்களிலே அந்த தீபங்களை ஏற்றுவார்கள். பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும், அவ்வளவு அழகாக இருக்கும். தமிழகத்திலே அதுபோல் எந்த கோவிலிலும் இல்லை. கேரளத்திலே நாம் இன்றும் தரிசிக்கலாம். எல்லா கோவில்களிலேயும் அந்த விசேஷ தினங்களிலே, அது அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, ஐயப்பன் கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, எல்லா கோவில்களிலேயும் இறைவனுடைய திருச்சுவர், அந்த சுவர் முழுவதும் விளக்குகள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த விளக்குகள் மெய்யன்பர்கள் சுத்தப்படுத்தி அதனை அழகாக ஏற்றுவார்கள். பார்ப்பதற்கு அவ்வளவு ரம்யமாக இருக்கும். ஆக இந்த தீப ஒளிச்சுடரானது ஏற்றி வைக்க
நம்முடைய வாழ்க்கையானது தீபம் போல பிரகாசிக்கும். தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது அந்த தீபத்திலே எந்த ஒரு மாறுதலும் ஏற்படாது. கற்பூரம் காண்பிக்கும் போது அந்த கற்பூரமானது சிறிது சிறிதாக உருகி கரைந்து போகும். இறுதியிலே கற்பூரம் முழுவதுமாக எரிந்து போய் மீதம் எதுவுமே இருக்காது. கற்பூரத்தை போல பக்தர்கள் இறைவனிடத்திலே மனதை செலுத்த வேண்டும். மனது கற்பூரம் போல இந்த இக சுகங்கள் என்று சொல்கின்றார்களே, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று இந்த இகபர சுகங்களிலிருந்து தள்ளி வந்து இறைவனோடு இணைந்து கலந்து கரைந்து விட வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். மனது கரைந்தால் நான் என்னும் எண்ணம் விலகி இறைவனோடு ஜோதி ஸ்வரூபமாக கலந்து விடுவோம். இதையே இறைவன் பக்தனுக்கு அருளுவார். இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இறைவனுக்கு நாம் கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்கின்றோம். ஆகவே அடுத்த முறை ஆலயத்துக்கு சென்று கற்பூரம் ஏற்றும்போது நீங்கள் மனதிலே நினைத்து கொள்ளுங்கள், நான் உட்பட சொல்லிக் கொள்கின்றேன், நம்முடைய மனதிலே இருக்கின்ற தேவையற்ற சஞ்சலங்கள், தேவையற்ற பயங்கள், ஐயோ ராகு கேது பெயர்ச்சி, ஐயோ சனி பெயர்ச்சி வருகின்றது, ஐயோ அஷ்டம சனி வருகின்றது, இப்படி பெயர்ச்சிகளை பற்றியெல்லாம் பயம் கொள்ளாதீர்கள். பெயர்ச்சிகளை இறைவன் பார்த்து கொள்வார். நம்முடைய பலவீனமே பயம்தான். அந்த பயத்தை விட்டொழிக்க வேண்டும். பயத்தை விட்டொழித்து எல்லாமே அவன். இறை பரம்பொருள் இருக்க நமக்கு என்ன கவலை? 63 நாயன்மார்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் நமக்கு ஏற்படுமா? மாணிக்க வாசக பெருமானுக்கு ஏற்பட்ட துன்பம் நமக்கு ஏற்படுமா? அபிராமி பட்டருக்கு ஏற்பட்ட துன்பம் நமக்கு வந்து விடுமா? அவர்களெல்லாம் எப்படி துன்பப்பட்டார்கள்? ஆனால் அந்த துன்பத்தை எப்படி ஜெயித்தார்கள்? இறையருளால் ஜெயித்தார்கள். இறையருளால் ஜெயித்தார்கள். அதுபோல நாமும் அவர்களுக்கெல்லாம் வந்த துன்பம் போல் நமக்கு நிச்சயமாக வராது. ஆகவே எதுவும் நம்மை எதுவும் செய்யாது என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாட்களை கடந்து செல்வோம். இறை பக்தி அதனை நாம் மனதிலே ஆழமாக பதித்து கொண்டு விட்டால் நமக்கு எப்படிப்பட்ட பெயர்ச்சியும் நமக்கு பயம் தராது. ஆகவே பெயர்ச்சிகளை பற்றியெல்லாம் பயம் கொள்ளாதீர்கள். கற்பூரத்தை பற்றி இன்று அருமையான தகவலை பார்த்தோம். கற்பூரம் போல் நம்முடைய மனதும் இறைவனோடு கலந்து விட வேண்டும். இந்த எண்ணத்தை மட்டுமே மனதிலே பதித்து கொள்வோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையானது நமக்கு சுகமானதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.